ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கிறிஸ்பி எக் பொட்டேட்டோ மசாலா ரோல் தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூடி சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு இது ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த எக் கிரேவி, அந்த எக் கிரேவியை வச்சு தான் இந்த ரெசிபி பண்ணுறேன். கொஞ்சம் எக் கிரேவி வந்து லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு ஆல்ரெடி பண்ணதை, அதை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து பண்ணி காட்டுறேன். இந்த கிரேவிக்கான லிங்க்கை வந்து மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதில் லேசாக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரே ஒரு பொட்டேட்டோ மட்டும் நல்லா ஒரு பெரிய பொட்டேட்டோவாக வேக வச்சு தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிற போகிறோம். நல்லா இதை வந்து ஒன்றா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து 4 பிரெட் ஸ்லைஸுக்கான குவான்டிட்டி தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பிரெட் ஸ்லைஸ் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா கிரேவியும் ஜாஸ்தி பண்ணிக்கிறணும், உருளைக்கிழங்கையும் ஜாஸ்தி பண்ணிக்கிறணும். முட்டை வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்திருக்கேன். உப்பு எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி கிரேவியில் வந்து உப்பு இருக்குது. நல்லா வந்து இதை ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வந்து இதை குக் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப ஜாஸ்தியாக கலர்னிங்கன்னா அந்த முட்டை வந்து நமக்கு ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் டெண்டரிங்காக இருக்கிற மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக ஆற வச்சுட்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு சப்பாத்தி ரோலர் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. சாஃப்டாக்கிட்டு அப்போ தான் நம்ம வந்து இதை வந்து ஃபோல்ட் பண்ண முடியும். அதுக்காக இந்த மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைஸையும் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சுட்டு ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கிறிஸ்பி ஃப்ரை ஹாப்பிமாவோட கிறிஸ்பி ஃப்ரை வாங்கியிருக்கேன். நீங்கள் என்கிட்ட அதெல்லாம் இல்லைன்னா மைதா மாவு நல்லா கரைச்சிட்டு கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை பவுடர் பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா எக்கை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுட்டு அதை வந்து டிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நான் வந்து ஹாப்பிமா ஃப்ரை மிக்ஸ் வந்து கலந்துட்டு நல்லா இந்த மாதிரி தின் லிக்விடாக வந்து கரைச்சிக்கோங்க. ரொம்ப தனியாகவும் இருக்க வேணாம், ஓரளவுக்கு அந்த மாவு வந்து ஓரளவுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கிற அளவுக்கு கரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம் பொரிக்கிறதுக்கு. இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸை வந்து 2 பக்கமும் டிப் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே பிரெட் கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி 2 பக்கமும் ப்ரௌன் கலர் வந்தவுடனே திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துட வேண்டியதுதான். இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இதோட சாஸ் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், வெளியில் எவ்வளோ மொறுன்னு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வெளியெல்லாம் கடைகளில் பேக்கரியில் வந்து எவ்வளோ ரேட்டுன்றது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஹெல்த்தியாக நம்ம கண் முன்னாடி எல்லா பொருட்களையும் வச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ஆரோக்கியமாக சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.